இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது இலங்கைக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது குழப்பம் ஏற்பட வேண்டும் என்பதில் தீவிரமாக செயற்படுகிறார். அதில் 4 பேருடைய பெயர்கள் பேசப்படுகின்றன. முக்கியமாக ரசல் ஸ்மித், அதே போன்று வெல்லே சாரங்க மற்றும் குடுலால், அதே போன்று பிரான்ஸ் ரூபன் ஆகியோருடைய பெயர்கள் பேசப்படுகின்றன. இவர்கள் வெளிநாட்டில் உள்ள பாதாள உலக குழுவினர் இலங்கையில் தாக்குதல் நடத்த இருப்பதான ஒரு உரையாடல் பகுதி. நீங்கள் அந்த உரையாடல் பகுதியின் தமிழாக்கத்தை நீங்கள் இப்போது கேளுங்க. என்னை 20 முறை அறைந்தார்கள். என்ன கேட்கிறார்கள்? நான் போதைப்பொருள் பயன்படுத்துகின்றேனா என கேட்டார்கள். ஆம் என்று சொல்லுங்கள். ரசல் தான் எனக்கு பொருட்களை தருகிறார் என கேட்டார்கள். இங்கு வியாபாரம் செய்வதற்கு ஜூட் பிரியந்த தான் பெரிய போஸ், ரசல் அது அவரின் 2வது நபர். ரசல் தான் உங்களுடைய வலையமைப்பிற்கு பொருட்கள் வழங்குகிறான் என கூறினார்கள். ஜூட் இங்கு இல்லை, அவர் நியூசிலாண்டில் இருக்கிறார் என நான் கூறினேன். என்னை 14 நாட்களாக பின்தொடர்ந்திருக்கிறார்கள் அண்ணா. நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால், நாம் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த டொஃபி ரசல் ஐயாவுக்கு தான் வழங்குவார்கள். 100க்கு 1 கோடி வீதம் எனக்கு அது தெரியும். உமேஷ் ஐயாவுக்கு சுட்டதற்கு நான் ஒரு கேமை கொடுத்தேன். மச்சானின் கேஸிற்கும் நான் ஒரு வேலை செய்தேன். கசுனின் கேஸிற்கும் நான் ஒரு கேம் விளையாண்டேன். சமிந்தவின் மகன்மாருக்கு அடிப்போம் என கேட்டார். போதைப்பொருள் இருந்தால் உனக்கு செய்வது என்னவென்று அவர்கள் என்னை எச்சரித்தார்கள். உனது பிள்ளை, உனது மனைவி எல்லோரையும் கொண்டு வந்து உன் முன்னாலே கழுத்தை அறுப்போம் என எச்சரித்தார்கள். இது பெரிய கேம் ஒன்று அண்ணா. எனக்கு அழுகை வந்தது. பாதுகாப்பாக இருங்கள். எவ்வளவு ஒரு ஆபத்தான உரையாடலை மிகவும் சாதாரணமாக உரையாடுகிறார்கள். எனவே இப்போது பார்த்தால் இவர்களை பொறுத்தவரையில் இலங்கைக்குள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவதில் பல வழிகளிலே முயற்சிகள் இடம்பெறுகின்றன. அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகளிலிருந்து இலங்கைக்குள் திட்டம் தீட்டுவதாக கூட ஒரு விஷயம், ஒரு விடயம் கசிந்திருக்கின்றது. என்ன இடம்பெறப் போகிறதோ தெரியாது. இலங்கையின் பாதுகாப்பு நிலவரங்கள் தொடர்பில் முழுமையான பூரண பாதுகாப்பு இருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அரச புலனாய்வுத்துறை கூறுகின்றது. ஆனால் எது எப்படி இடம்பெறும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட அவருடைய உரையாடல் பகுதி இப்போது கசைந்திருக்கின்றது. இலங்கையிலே என்ன இடம்பெறப் போகிறது என்று எதிர்பார்ப்பு சர்வதேசத்திடம் அபிவிருத்தி ரீதியாக இருக்கின்றது. இவ்வாறு ஒரு சூழ்நிலை தான் நல்லாட்சி கால பகுதியில் இருக்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் இழந்தது எவ்வளவு என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் அனைத்தும் பூரண கட்டுப்பாடு என்று கூறப்படுகிறது. ஆனால் எதிலும் பூரண கட்டுப்பாடு இல்லை என்றும் கூறப்படுகிறது. எது எவ்வாறு இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இதனுடைய தன்மை இப்படித்தான் இருக்கின்றது.